நாமல் ராஜபக்சவை தூக்கி சிறையிலே போட்டாலும் அவர் சிறையிலே இருந்து கொண்டு ஜனாதிபதி ஆகுவார், அந்த அளவுக்கு அவருக்கு இப்போது தகுதி வந்துவிட்டது என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் விடுதலை புலிகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்கள் உயிர்ப்போடு இருக்கின்றார்கள், இராணுவ ரீதியாக தோற்று போனாலும் அவர்களுடைய கொள்கை இப்போதும் உலாவி திரிகின்றது என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் என்னை யார் எதிர்த்தாலும் நான் இங்கிலாந்திற்கான பயணத்தை நிறுத்தப் போவதில்லை என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் இங்கிலாந்திற்கான பயணத்தையும் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கே புலம்பெயர் தமிழர்களுடைய எதிர்ப்பு இருந்தாலும் அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நாமல் ராஜபக்ச இங்கிலாந்துக்கு வரக்கூடாது, இது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களிலே இந்த மாணவ கழகங்களுக்கு இடையிலே நடக்கிற அந்த மாணவ கழகங்கள் அல்லது இந்த யூனியனிலே அவர் உரையாற்றப் போகின்றார் என்ற அடிப்படையிலான தகவல்கள் வந்திருந்தது. ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனிலே அவர் உரையாற்றப் போகின்றார். எனவே இந்த விடயம் சார்ந்து புலம்பெயர் தமிழர்கள், குறிப்பாக பிரித்தானியாவிலே வாழ்கின்ற புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள், கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஒரு இனாளிப்பை செய்தவர், எத்தனையோ மக்களுடைய உயிர், அதாவது எத்தனையோ மக்களுடைய உயிரை குடித்த ஒரு குடும்பம் அது, அவர்களை கொண்டு வந்து இங்கே உரையாற்றுவதா என்ற அடிப்படையில் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இங்கிலாந்து மாணவர் சங்கம் மற்றும் இளைஞர் சங்கம் இதற்கு கடுமை, பிரித்தானிய இளைஞர் மற்றும் மாணவர் சங்கங்கள் அறிக்கைகளையும் வெளிப்படுத்தியிருந்தது. இதற்கிணங்க இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே நாமல் ராஜபக்சவுடைய உரையானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது, ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அவருடைய உரை இடம்பெறலாம், இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் இடம்பெறலாம் என்ற தகவல்கள் நீடித்துக் கொண்டு இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்சவினுடைய ஊடக சந்திப்பு அல்லது ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய விடயமானது பெரும் பேசுபொருளாக அல்லது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார், விடுதலை புலிகள் இப்போதும் உயிர்ப்போடு தான் இருக்கின்றார்கள். விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக நாங்கள் தோற்கடித்திருந்தாலும் விடுதலை புலிகளுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள், விடுதலை புலிகளுடைய அந்த தனிநாட்டு கோரிக்கையை இன்றும் பின்பற்றி கொண்டிருப்பவர்கள், இன்றும் அது தேவை என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பிரித்தானியா, பிரான்ஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அவர்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே விடுதலை புலிகளுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இன்றும் இருக்கின்றது, உயிர்ப்போடு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புதிய விடயம் அல்ல. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச பிரித்தானியாவுக்கு சென்ற போதும் விரட்டி அடித்த போது இதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். இந்த ராஜபக்சக்கள் தரப்புகளை எங்கெங்கெல்லாம் விரட்டி அடிக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் இதே கருத்துக்களைத்தான் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். எனவே இன்றும் அவர்கள் உயிர்ப்போடு தான் இருக்கின்றார்கள். எனவே அந்த விடுதலை புலிகளுடைய கொள்கைகளைத்தான் இந்த அனுர அரசும் பயன்படுத்துகின்றது அல்லது கடைபிடிக்கின்றது. குறிப்பாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இதனால் தான் வடக்கிற்கு அதாவது தென்னிலங்கையிலிருந்து வடக்கிற்கு சென்று பௌத்த வழிபாடுகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது என்ற அடிப்படையிலே தெரிவித்திருக்கின்றார். அப்படி ஒரு நிலையும் இங்கே காணப்படவில்லை. வடக்கிலே எங்கெங்கெல்லாம் இந்த தொல்லியல் அடையாளங்கள் இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் பௌத்த விகாரைகளை வைத்து விட்டார்கள். எங்கெங்கெல்லாம் இராணுவம் இருந்ததோ, இராணுவம் முகாமிட்டு எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்தந்த இடங்களெல்லாம் சின்ன சின்ன புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. புத்தர் என்பது இந்த உலகத்திற்கே ஒரு மிக பெரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். அமைதி, அறவழி என்ற அத்தனையும் கற்பித்து கொடுத்து சென்றவர் தான் புத்த பெருமான். ஆனால் இங்கே நடப்பது ஏதோ அதை பின்பற்றுபவர்கள், அவரை பின்பற்றி வந்தவர்கள் செய்கின்ற வேலை என்னவோ அது தலைகீழாக இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அவரை வைத்துக்கொண்டு, புத்த பெருமானை வைத்துக்கொண்டு அரசியல் என்பதுதான் மிக மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. எனவே இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு செல்கின்றார். வடக்கிற்கு சென்று அங்கே தமிழர்களிடம் இனவாதத்தை கக்குகின்றார். அதாவது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற பௌத்த பிக்குகள் இந்த திஸ்ஸவிகாரைக்கு வருகின்றவர்கள் இனவாதத்தை அல்லது முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்காகத்தான் வருகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். இது ஒரு இனவாதத்தை பரப்புகின்ற செயற்பாடாகும். எனவே இதே வேலையைத்தான் விடுதலை புலிகளும் செய்து வந்தார்கள், இவரும் செய்து வருகின்றார். இவர்கள் எல்லோருமே ஒரே தரப்புத்தான் என்ற அடிப்படையிலே இங்கே விடுதலை புலிகளுக்கு ஒரு குத்து, இங்கே அனுரவுக்கு ஒரு குத்து. இனி அவர் தென்னிலங்கை தேசியவாதி நாமல் ராஜபக்ச. எனவே இப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதோடு பௌத்தத்துக்கு எதிராக, பௌத்தத்துக்கு என்ன நடந்தாலும் நான் வருவேன் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இப்போது நாமல் ராஜபக்ச எத்தடை வந்தாலும் நான் பிரித்தானியாவுக்கு சென்றே ஆவேன் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் பிரித்தானியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்.
இந்த பயணத்தின் போது பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு புத்த விகாரை அல்லது புத்த மகாசங்கம் ஒன்றுக்கு சென்றிருக்கின்றார். அது இந்த வருடம் 100 விழாவாம், அதற்கு 100 வருடங்கள் கடக்கின்றதாம். எனவே அந்த இடத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார். அவரோடு சாகர காரியவசம் சென்றிருக்கின்றார். அதோடு மலிந்த ராஜபக்சவும் சென்றிருக்கின்றார். எனவே எல்லோரும் அவர் உறவினர் தான். இந்த சாகர காரியவசம் இவர்கள் எங்கே சென்றாலும் அதாவது இவருடைய குடையாகவே செயற்படுபவர், அவரும் சென்றிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் தான் இந்த சாகர காரியவசம். எனவே இவர்கள் எல்லோரும் இப்போது பிரித்தானியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பிரித்தானியா வாழ் இலங்கையர்களை சந்திக்கப் போவதாகவும் அவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் மேலும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் செல்வேன் என்ற அடிப்படையில் சென்றிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. மேலும் திஸ்ஸ குட்டியாராட்சி நாமல் ராஜபக்சக்களுடைய எடுபிடி என்று சொல்லலாம். ராஜபக்சக்களுடைய எடுகுடி அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சார்ந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த திஸ்ஸ குட்டியாராட்சி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாமல் ராஜபக்சவை பிடித்து நீங்கள் சிறையிலே போட்டாலும் சிறையிலே இருந்து கொண்டு அவர் ஜனாதிபதி ஆவார் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம், இந்த அரசாங்கம் எப்படியாவது ராஜபக்சக்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று துரிதமாக செயற்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு அரசியல் பழிவாங்கல். ராஜபக்சக்களை சிறையில் அடைப்பது பற்றியே இந்த அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் முடிந்தால் ராஜபக்சவை தொட்டு பாருங்கள், அப்படி அவரை தொட்டு கைது செய்து பாருங்கள், கைது செய்தவரை சிறையில் வைத்து பாருங்கள், அவர் சிறையில் இருந்து கொண்டு ஜனாதிபதியாக வருவார் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது இந்த திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவித்திருக்கின்றனர். எனவே எந்த நம்பிக்கையிலே இவர்கள் கதைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. மாறாக 2029 ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான், அதுவும் சஜித் பிரேமதாசவையும் கடந்து நாமல் ராஜபக்ச தான் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் நிலவ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே ஏதோ ஒன்றை பெரிதாக செய்ய போகின்றார்கள், அதாவது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான விடயம். குறிப்பாக தென்னிலங்கையிலே தேசியவாத அமைப்புகளை ஒன்றிணைக்கின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள். அது மிக தீவிரம் பெற்று வருகின்றது. தேசியவாத அமைப்புகளை எல்லாத்தையுமே தங்களுக்கு கீழே இந்த ராஜபக்சக்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது சஜித் பிரேமதாசவும் செய்யவில்லை, ரணில் தரப்பும் செய்யவில்லை, ராஜபக்சக்கள் தரப்பதை சரியாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அத்தோடு பௌத்த பிக்குகள் பலரை, அதாவது இந்த பௌத்த மகாசங்கம் அல்ல, மாறாக பௌத்த பிக்குகள் பல பௌத்த பிக்குகளை தனக்கு கீழே கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்த முருதொட்டு ஆனந்த தேரர் போன்றவர்கள், அதே போன்று இந்த மிகுந்தலை தேரர்கள் என்று இவர்களை ஒன்றிணைத்து தங்களுக்கு கீழே பௌத்த பிக்குகள் அல்லது அந்த பௌத்த பிக்குகள் என்ற குடையின் கீழே தாங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று முன்தினம் கொழும்பிலே ஒரு மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த மாநாட்டிலே பல பௌத்த பிக்குகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பௌத்த பிக்குகள் அனுரவுக்கு எதிரான எச்சரிக்கையை தான் கொடுத்திருக்கின்றார்கள். பௌத்தத்தை காப்பாற்றியாக வேண்டும், பௌத்தத்தை காப்பாற்றாவிட்டால் நடப்பது வேறு என்றும், இந்த பாலியல் கல்வி முறை என்பது நாட்டிற்கு தேவையில்லை என்றும், ஓரின சேர்க்கை இணையதளம் ஒன்றை சேர்த்து இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாட்டை நாசமாக்குகின்றார் நாமல் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள், அவர்களுடைய உரையாடல்கள் என்பது அதிலே அவர்களுடைய பேச்சுக்கள் என்பது அதிலே அப்படித்தான் இருந்தது. அதிலே மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எனவே இப்போது ராஜபக்சக்கள் இந்த பௌத்த பிக்குகளை மையமாக கொண்டு நகர்த்துகின்றார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இந்த முருதொட்டு ஆனந்த தேரர் குறிப்பிட்ட விடயம், நாங்கள் இந்த கொழும்பை முடக்கி 2000க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்களோடு நாங்கள் மிக பெரும் போராட்டத்தை செய்வோம் என்பதுதான் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். அந்த போராட்டம் 20ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் இடம்பெறும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே பௌத்த தேரர்களை அவர்கள் கூப்பிட்டு பார்த்திருக்கின்றார்கள். பல பௌத்த தேரர்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களாம். பல பௌத்த தேர அமைப்புகள், குறிப்பாக மகாசங்கங்கள், இந்த அஸ்கிரிய மல்பத்து பீடத்தை சார்ந்தவர்கள்லாம் இதற்கு மறுப்பு தெரிவித்ததாகத்தான் அதிகமான தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசாங்கம் இருக்கட்டும் கொஞ்ச காலம், அல்லது இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகின்றார்கள் போல் இருக்கின்றது. எனவே அத்தோடு இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு, இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்ற ஆதரவான நிலைப்பாடு கொண்ட பௌத்த பிக்குகளும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம் என்று. எனவே அதை முன்னிட்டு இந்த முருதொட்டு ஆனந்த தேரர் போன்ற ஒரு சிலர் ஒன்றிணைந்து தங்களுக்கு வேண்டியவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு 200 பேர் வரையிலே தான் அதில் கலந்து கொண்டிருந்தார்களாம் தேரர்கள். அவர்கள் மாத்திரம் பெரிய போராட்டமாக செய்ய முடியாவிட்டாலும் நாங்கள் உடனடியாக, இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல,
இது அரசை கவிழ்ப்பதற்கான போராட்டமும் அல்ல, நாங்கள் பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு தான் நடத்தப் போகின்றோம் என்று நேற்று முன்தினம் அந்த மாநாடு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அது மாநாடாக உருவாகவில்லை, மாறாக அரசுக்கு எதிரான போராட்டமாக உருவாக இருந்தது. ஆனால் பல பௌத்த தேரர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிலிருந்து விலகியதன் காரணமாக, அல்லது நாங்கள் உங்களோடு சேர்ந்து வரமாட்டோம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னதன் காரணமாக அது ஒரு மாநாடாக மாறி போயிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். 2024 ஆண்டு முதல் 2026 ஆண்டு இதுவரையிலான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் செயற்பாடுகளோடு தொடர்புடைய 10 பேருடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதில் ஒரு தமிழருடைய பெயரும் இருக்கின்றது. இவர் எந்த இடத்தைச் சேர்ந்தவர், குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவராக கூட இருக்கலாம். மேலும் அவர் இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டுகின்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த கெசல்பத்ர பத்மே, இந்த கெசல்பத்ர பாதாள உலக குழுவினுடைய தலைவர் சொல்லப்படும் கெசல்பத்ர பத்மே சிறையிலே இருக்கின்றார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 30 வரையிலான தொலைபேசிகள் அவரிடம் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார். அந்த தொலைபேசி ஆதாரங்களை தட்ட பல அரசியல்வாதிகள், அதுவும் அமைச்சர் மட்டத்திலே இருந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே பல அரசியல்வாதிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் தர நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது சிக்கியிருப்பதாகவும், இப்போது அது சார்ந்த தரவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றது, ஆவணம் திரட்டப்பட்டு வருகின்றது. மிக விரைவிலே இந்த பெயர் விவரங்களோடு யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் வெளியிடுவோம் என்பதை நேற்று முன்தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்விலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். எனவே பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் இதை தெரிவிக்கின்றார் என்றால் அவர்கள் இந்த விடயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆழத்துக்கு வந்து விட்டார்கள், அல்லது அந்த அரசியல்வாதிகளை பற்றி முழு விவரத்தையும் திரட்டிய பின்னர் தான் ஆனந்த விஜயபால் அதை வெளியிடுகின்றார் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர் அதை உறுதிப்பாட்டோடு சொல்லியிருக்கின்றார். இந்த விடயம் சார்ந்து அதாவது 30 தொலைபேசி தரவுகளிலிருந்து பல அரசியல்வாதிகள் சிக்கியிருக்கின்றார்கள். இந்த அரசியல்வாதிகளுடைய விவரங்களை திரட்டி வருகின்றோம், அது மிக விரைவிலே வெளியிடப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னரே ஒரு சர்ச்சை நீடித்துக் கொண்டிருந்தது. நாமல் ராஜபக்சவுடைய பெயர் இருக்கின்றது இந்த பாதாள உலக குழுவருடைய தொலைபேசியில் என்று சர்ச்சை தொடர்ச்சியாகவே நீடித்து வந்தது. ஆனால் கொஞ்சம் அது அமர்ந்திருந்தது, இப்போது மீண்டும் பூதாகரமாகுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.